இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்னை பத்தி என்னடி நினைச்சிட்டு இருக்க? நான் என்னமோ நினைச்சேன், இப்பதான் தெரிஞ்சது. ஆரம்பத்துல இருந்தே நீ என்கிட்ட உண்மையாவே இல்ல. எவ்வளவு பெரிய விஷயத்தெல்லாம் அசால்ட்டா பண்ணிருக்க. உனக்குள்ள இப்படி ஒரு மிருகம் இருக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. என்னடி ஆதி ஆதி சின்ன குழந்தை, அவளை கொலை பண்றதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? என்ன சொல்றீங்க ஆதி? அடிக்காதரை, நீ அனுப்புன ஆளுங்க தான் தமிழ தீம் பார்க்ல கொல்ல ட்ரை பண்ணாங்கன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. உண்மையை சொல்லு, எதுக்காக அப்படி பண்ண? இன்னும் இந்த மாதிரி என்னென்னலாம் பண்ணி வச்சிருக்க சொல்றீ? ஆமா ஆதி, ஆமா, நான் தான் தமிழ கொலை பண்றதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ண. உங்களுக்கு இப்ப என்ன? எதுக்காக நீ இப்படி பண்ண? நீங்க அவங்களோட க்ளோஸா இருக்கிறத என்னால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. நீங்க ஏன் சொந்தம் ஆதி, நீங்க எனக்கு மட்டும்தான். நீங்க என்ன விட்டு விலகி போற மாதிரி இருந்துச்சு. அதுக்கு அவங்க தான் காரணம். நான் அப்படி பண்ணது நமக்காக தான் ஆதி. Oh my God, இவ்வளவு நேரம் நடந்தது கனவா? இது மட்டும் நிஜமா நடந்தா என்ன ஆயிருக்கும்? அது என்னை விட்டுட்டு கண்டிப்பா போயிருப்பாரு. என்ன கொன்னாலும் கொன்றுப்பாரு. அப்படியே எதுவும் நடந்துடக்கூடாது. இனிமே அந்த பாரதி சம்பந்தப்பட்டவங்க யாரும் இந்த வீட்டுல இருக்க விடாம உடனே ஏதாவது திட்டம் போட்டு அவங்க இங்க இருந்து துரத்தி ஆகணும். அப்படி மட்டும் நடக்காம போச்சுன்னா நான் இனிமே இந்தியால இருக்கிறது சரியா வராத. எப்படியாவது ஆதிக்கிட்ட பேசி ஒரு அமெரிக்காவுக்கு கூட்டிட்டு போற வழியை பார்க்கணும். இதுல ஏதாச்சும் ஒண்ணு எப்படியாவது நடந்தே ஆகணும். இவங்கதான் ஆதி. ஓ காட், இது கண்டிப்பா கனவில்ல. ஒருவேளை கமிஷனர் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டாரா? ஐயோ, எல்லாத்தையும் அந்த ராஸ்கல் சொல்லிட்டானா? நான் அவ்வளவு தூரம் சொன்னேனே. ஷோ, இங்கே சுத்திட்டு இருந்திருக்கான் போலயே. லட்சுமி, இது என்னடி புது கதையா இருக்கு? இந்த பாவியா அப்படி ஒரு வேலையை பார்த்திருப்பா? எனக்கும் அதான் ஒண்ணும் புரியல அத்தை. இருங்க என்னன்னு பாப்போம். சந்தோஷ், என்ன சொல்ற? மித்ராவா? ஆமா ஆதி, நான் கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் இந்த விஷயத்த உங்ககிட்ட பர்சனலா பேசணும்னு தான் வீட்டுக்கு வந்தேன். அக்யூஸ்ட ட்ராக் பண்ணி அரெஸ்ட் பண்ணி விசாரிச்சப்பதான் அவன் இவங்க போட்டோவை காட்டி இவங்க தான் கொலை பண்ண சொன்னதா சொன்னான். இல்ல ஆதி, இதுல வேற ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. நான் இத கண்டிப்பா பண்ணல. எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. மித்ரா, நான் இப்ப நம்புறேன் நம்பலங்கிறது பிரச்சனை இல்ல. சந்தோஷ் இப்ப நீ தான் காரணம்னு சொல்றாரு. அதுக்கு நீ என்ன சொல்ல போற? ஆதி, சத்தியமா எனக்கு ஒண்ணுமே புரியல ஆதி. நான் எதுக்கு இதெல்லாம் பண்ண போறேன்? சார், யார் உங்ககிட்ட இதெல்லாம் சொன்னது? அவன் யாரு? என்ன பத்தி இந்த மாதிரி எல்லாம் சொன்னா நீங்க விசாரிக்க மாட்டீங்களா? சார், அந்த குழந்தை ஏன் வீட்ல தான் இருக்கு. பேசிக்கா இது என்ன மோட்டிவா இருக்கும்னு யோசிச்சு பாத்தீங்களா? சும்மா யாரோ சொன்னாங்கன்னு இப்படி வீட்டுக்கு வந்து எல்லாரும் முன்னாடி இப்படி சொன்னீங்கன்னா எல்லாரும் என்ன சார் நினைப்பாங்க? சார், என்ன சார் நடக்குதுங்க? நீங்க பாட்டுக்கு வந்தீங்க, இப்ப எதோ சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்க ஆதியோட ஃப்ரெண்டா இருக்கலாம், அதுக்காக நீங்க அநியாயமா எங்க வீட்டு பொண்ணு மேல இப்படி அபாண்டமா இவ்வளவு பெரிய பழிய போடுறது இது நியாயமே இல்ல சார். நல்லா விசாரிச்சுட்டு வந்து பேசுங்க. மித்ரா அப்படிலாம் பண்ணிருக்க மாட்டா சார். சந்தோஷ், நீ சொல்றதெல்லாம் ஓகே தான். பட் நீ அரெஸ்ட் பண்ண ஆளு எந்த அளவுக்கு உண்மை பேசுறான்னு உனக்கு தெரியுமா? மித்ரா மேல கோபம் இருக்கிற வேற யாராவது இதை பண்ணிருக்கலாம்ல. சரி, இப்ப அந்த ஆளு எங்க இருக்கான்? அவன் ஸ்டேஷன்ல தான் இருக்கான். நாங்க அவனை தரவோ விசாரிச்சுட்டு தான் இந்த முடிவுக்கு வந்திருக்கோம். யோ, யார் அவன்? நம்ம அரெஸ்ட் பண்ண அக்யூஸ்ட் இவன் இல்லையே. சார், இவன் நம்ம அரெஸ்ட் பண்ண ஆள் இல்லதான் சார்.
ஆனா நம்ம அரெஸ்ட் பண்ணது தப்பான ஆளு. இவன் தான் சார் எல்லா பிரச்சனையும் காரணம். ஆமா சார், இவன் தான் சார் காரணம். அந்த பொண்ணு தமிழ் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கியிருக்கு. அதே கிளாஸ்ல இவன் தங்கச்சி பொண்ணு படிக்குது. அந்த குழந்தை ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கினதுனால இவன் தங்கச்சி குழந்தை வீட்டுல பிரச்சனை பண்ணிருக்கு. இவன் அந்த குழந்தையோட தாய் மாமனாச்சா. தங்கச்சி குழந்தை அழுது பிடிக்காம அதுக்கு தமிழ் தான் காரணம் சொல்லி இவன் தான் சார் கொலை பண்ண ட்ரை பண்ணியிருக்கான். சைக்கோடா நீ ராஸ்கல். என்னடா வேலை பார்த்து வச்சிருக்க? ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நடுவுல சின்ன சின்ன விஷயங்கள் நடக்கதா செய்யும். அத பெருசு பண்ணி நீ இப்படி நடந்துகிட்டத பார்த்தா எனக்கு ஆத்திரமா இருக்குடா. உன் வீட்டு குழந்தைக்காக இன்னொரு வீட்டு குழந்தைய கொலை பண்ண பாக்குறியடா. இதெல்லாம் என்ன மனநலன்னு எனக்கு புரியவே இல்லை. சின்ன சின்ன விஷயங்களை கூட தாங்கிக்க முடியாம இப்படி கொலை பண்ற அளவுக்கு போறதெல்லாம் எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் இதெல்லாம் தலைவலியா வந்து சேருது. ஐ எம் சாரி ஆதி, எனக்கு இந்த விஷயம் தெரியல. மேடம், ஐ எம் சாரி, ஐ எம் ரியலி சாரி. இப்படி ஒரு கன்ஃபியூஷன் இதுல இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. மித்ரா, நீ இப்ப தப்பிச்சிருக்கலாம். ஆனா நீ பண்ண பாவம் இன்னும் உன்னை துரத்திக்கிட்டு தான் இருக்கு. இந்த விஷயத்துல நீ தப்பு பண்ணியா இல்லையான்லாம் எனக்கு தெரியாது. ஆனா கர்மா விடாது. உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சுதாண்டி ஆகணும். தமிழ் விஷயத்துல நீ தப்பு பண்ணிருந்தா அந்த கடவுளே எனக்கு காட்டி கொடுப்பாரு. மித்ரா, நான் என்ன கேட்டுக்கிட்டு இருக்கேன், நீ என்ன சொல்லிட்டு இருக்க? நீ கிளம்பி போனா நான் என்ன பண்றது? என்ன ஆதி, ஏதோ புதுசா கேக்குறீங்க? என்கிட்ட கேட்டுட்டா இங்க எல்லாம் பண்றீங்க? மித்ரா, உனக்கு என்ன ஆச்சு? ஏன் இப்படிலாம் பேசிட்டு இருக்க? சத்தியமா எனக்கு ஒண்ணுமே புரியல. இன்னும் என்ன ஆகணும் ஆதி? நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு டிசைட் பண்ணிட்டு யுஎஸ்ல இருந்து இந்தியாக்கு கிளம்பி வந்தோம். ஆனா இங்க எதுக்கு வந்தோங்கிறதே மறந்துட்டு பாரதி குழந்தைகளுக்கு அப்பா வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. என்ன மித்ரா புதுசா பேசுற? உனக்கு தான் எல்லாமே தெரியுமே. சரி, இப்போ உனக்கு அதுல என்ன பிரச்சனை? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல ஆதி. நம்மள பாக்குறவங்க இத வேற மாதிரி பாக்குறாங்க. பாக்குறாங்களா? யார சொல்ற? எனக்கு புரியல மித்ரா. நீ இந்த மாதிரிலாம் பேச மாட்டியே. எனக்கு ஆச்சரியமா இருக்கு. நீ இந்தியாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப மாறிட்ட. நம்மளை பத்தி ஏன் யோசிக்கவே மாட்டேங்கிற? ஆதி, மத்தவங்களுக்காகலாம் நம்மள பத்தி யோசிக்கல. நான் நம்மள பத்தி யோசிக்கிறதுனாலதான் மத்தவங்க பேசுற விஷயம் என் கண்ணுக்கு தெரியுது. சரி மித்ரா, இப்போ நீ என்னதான் சொல்ல வர? இப்ப எதுக்கு இவ புதுசா ஒரு டிராமா பண்ணிட்டு இருக்கான்னு தெரியலையே.